அண்மை செய்தி. திண்டிவனம் ஆலம்பாக்கத்தில் வீடுகளுக்குள் வெள்ளமானது புகுந்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கலீஃப் அப்துல்லா. வணக்கம் கலீஃப் அப்துல்லா. மழை நீரானது வீடுகளுக்குள் புகுந்திருக்கிறது. அங்கிருந்து நீரை வெளியேற்றும் பணி ஏதேனும் நடைபெற்று வருகிறதா? விவரங்கள். வணக்கம். பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த நிலையில் ஒரு வாரமாக மழை ஓய்ந்த நிலையில் தற்போது கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சுற்றுப்புற பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இந்த மழை காரணமாக திண்டிவனம் ஏரி குளங்கள் நிரம்பி திண்டிவனம் சலவாடி ஏரி ஆனது ராம்தாஸ் நகர், ஆலப்பாக்கம் நகர் போன்ற பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகளில் தண்ணீர் புகுந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். அதே போல் திண்டிவனத்திலிருந்து ஆலப்பாக்கம், வில்லாபுரம், மானூர், ஆத்தூர் போன்ற பகுதிகளுக்கு செல்ல திண்டிவனம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை பயன்படுத்தி பொதுமக்கள் வருகின்றனர். அந்த பாலமும் தண்ணீர் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் கவதி அடைந்து வருகின்றனர். மேலும் தண்ணீர் அதிக அளவில் வீட்டுக்குள் புகுந்துள்ளதால் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். மேலும் மழைநீர் வீடுகளில் சூழ்ந்துள்ளதால் விஷச்சந்துகள் அதிக அளவில் வருவதாகவும் அந்த பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி ஒருவர் மாற்றுத்திறனாளியை வைத்துக் கொண்டு நான் வாழ்ந்து வருகிறேன், உடனடியாக தண்ணீரை அகற்ற வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் தங்கள் பகுதியில் எந்த ஒரு அரசு அதிகாரியும் வந்து பார்வையிடவில்லை என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கலீஃப் அப்துல்லா. தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். அது பின்னாலே நிற்குது, முன்னே நிற்குது. நாங்கள் எப்படி தான் குடும்பம் நடத்துறது? போய் பாருங்க. இல்லை பாலத்தை தண்ணி எடுத்து விடுங்க. இல்லைங்க எப்படி தான் இருக்கிறது? கொசு கடி இருக்கிறோம்ல, கொசு கடிக்குது எங்களை. நாங்கள் என்ன பண்ணுறது? பசங்க குட்டி வச்சுக்கிறோம். நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குழந்தைங்கள என்ன போக முடியல, உள்ளே மடக்கி வைக்கிறதுக்கு குழந்தைங்கள. ஒரு காய்கறி, ஒரு பால் வாங்க முடியல, பசி போய் பால் எடுக்க முடியல. ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்களும் சொல்லி பார்க்குறோம். கவுன்சிலர் வராரு, ஜேசி பேசி வராரு, நோண்டுறாரு, தண்ணி போக மாட்டுது. அப்படியே நிற்கி தண்ணி. ஒன்று எதனா ரோட்டை உடச்சி விட்டு எதனா வழி பண்ணணும், இல்லை பாலத்தை வழி எதனா ரெடி பண்ணணும். எதுவும் இல்லாத இருந்தால் நாங்கள் எப்படி தான் பண்ணுறது? டவுனுக்கே போக முடியல. எங்கேயுமே பார்க்குறீங்களா?